கதிர் ஏண்டா அங்க நிக்கிற? இந்த ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நீ எல்லாத்தையும் மறந்து சொர்க்கத்துக்கே போயிருவ. டேய், உங்க பழக்கத்தை உங்களோட வச்சுக்கோங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்ல. தப்பா எடுத்துக்காத. பார்க்க சோர்வா இருக்குனதா உடம்புல உள்ள சோர்வு போக்குறதுக்காக ஒன் டைம் இதை ட்ரை பண்ண சொன்னோம். ஏய் கதிர், ஒரு பஃப் போடுறியா? இல்ல வேண்டாம், ஒரு தடவை சார் பாரு. ஓகே. புதுசா இருக்கு. அட அப்படித்தான். புகையை இழுத்து வெளியில விடுறப்ப எவ்வளோ சுகமா இருக்கு, அந்த சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐ லவ் சிகரெட். கதிர், என்ன உள்ள இருந்து புகையா வருது? ஸ்மெல் வேற ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, லேப் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல இருந்து வர புகத்தாமா. டேய், இங்க பாரு, மணி என்ன ஆகுது, படுத்து தூங்கு. காலையில ரிசர்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போய் படுங்க. சே, நிம்மதியா ஒரு சிகரெட் கூட குடிக்க முடியல. கவின், வாட்ஸ் தட் ஸ்மெல்? வாட் ஆர் யூ டூயிங் இன்சைட்? மனசுக்கு ஏதோ தப்பா இருக்கே. இல்லம்மா, நான் சரியா இருக்கேன். அசோக், என்னாச்சு? இருமுற? போதும், கொஞ்சம் தண்ணி குடி. இங்க பாருங்க, சிகரெட் குடிச்சு குடிச்சு நுரையீரலே கருகி போச்சு. அவனை திருத்த என்னதான் வழி இருக்கு? அவனே மனசு மாதிரி திருந்தினாதான் உண்டு. நுரையீரல்ல பாதிப்புன்னு நினைக்கிறேன், அதான் உன்னால மூச்சு விட முடியல. ஏண்டா இந்த சிகரெட் இல்லாம உன்னால இருக்க முடியாதா? என்னாச்சு? எனக்கு ஏன் முன்ன மாதிரி என்னால ஓட முடியல? நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொள்ளதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். சிகரெட், ஹான்ஸ், குடி, இதுல இருந்து கூட மீண்டு வந்து விடலாம். ஆனா கஞ்சா, போதை ஊசி போன்ற பழக்கத்துல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட நான் உங்க முன்னால பேசிக்கிட்டு இருக்கேன்னா அது இறைவனுடைய செயல் தான். வாழ்வது ஒரு முறை, வாழ்ந்திடட்டும் நம் தலைமுறை என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.